விருப்பமாக வந்துருக்கு அல்ல மற்ற சைக்கிளில் வின் பண்ண விட இந்த விருப்பமாக கூட என்ன ரெண்டாவது விஷயம் இருந்தால் கௌசலாவுக்கு 1,500 சொச்சம் வந்திருக்கு அதுவும் சைக்கிளை விட கூட ஒரு அதோட வடிவான கிளியரான விஷயம் 5 வருஷம் பார்லிமெண்ட் இருக்குது 2.5 வருஷம் பார்லிமெண்ட் நிற்பேன் நான் அப்புறம் மானசபைக்கு வந்துடுவேன் அப்புறம் கௌசல்லாம் மிச்சம் 2.5 வருஷம் செய்யும் எல்லாம் ஓகே. நீங்க அதுக்குரிய அத்தியாவர்த்தம் நீங்க போட்டு நல்ல திட்டங்களை வகுத்து எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர். நீங்க வந்துட்டீங்க, அடுத்தடுத்த கட்டம் உங்களுடைய சாவச்சேரி கொடிகாமம் குறிப்பாக நிறைய இடங்களுக்கு வந்து நீங்கள் பல திட்டங்களை வகுத்து வடிவாக செயற்படுத்தணும். மக்கள் அதைத்தான் விரும்புகிறாங்க. முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது எங்களுடைய தமிழ் மக்கள் முக்கியமாக ஏழைகள் வந்து இந்த வாக்கு பெரும்பாலும் ஏழைகள் தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக பெரிய மேல்மட்ட ஆக்கள்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாமே கஷ்டப்பட்டாங்க தான் வந்திருக்கேன். ஸோ இது முடிய நினைக்கிறேன் ஒரு 1 வீக்கில் இந்த நான் சொன்ன எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வட்டக்கட்சியில் சொன்னால் அந்த ஃபுட் ப்ரோக்ராம் செய்து வந்து 2வது ஒவ்வொரு திட்டங்களும் அது எல்லாமே எல்லாமே பிளான் பண்ணி அதுதான் சாவச்சேரியில் கூட வந்து வாக்கு குழப்பறதுக்கு நிறைய பேர் வந்ததுக்கு பூந்துருச்சுன்னா ஆனால் கடைசி நேரத்தில் மக்கள் எல்லாமே உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி அச்சுனாவுக்கு போகணுன்னு சொல்லி போட்டுருக்கேன். இல்லை அன்பு வந்து வாழ்க்கையில் மறக்கல. நான் பிறந்த இடம் இல்லை சாவச்சேரி, நான் பிறந்த வெளியாகும் அங்கே கூட எனக்கு விளையில. ஆனால் எனக்கு விழுந்தது சாவச்சேரியில். இப்போ நான் முதலே சொல்லிட்டேன் சாவச்சேரி ஒரு மாதிரி கிராமமாக இருக்குமென்னு சொல்லி. சாவச்சேரி, வட்டக்கட்சி, அதுக்கு பிறகு கார்னர், இந்த மூன்றும் அந்த ஓட்டலில் எடுப்போம். இந்த பன்மைப்படுத்த நிதியெல்லாம் பெறும் பொது காசு ஒருத்தர் மடிக்காமல் முழுக்க நடக்கும். நான் சொன்ன அவ்வளோதான் செய்வேன். எந்த கவலை இருந்தோ 2 சீட் போயிருக்கலாம்னு கவலைப்பட்டேன். ஆனால் இப்போ என்ன சந்தோஷம் இருக்குது, 2.5 வருஷம் தான் இப்போ பார்லிமெண்ட்டில் 2.5 வருஷம் எக்ஸாக்டாக முடிய ரிசைன் பண்ணிவிட்டு கௌசல்யா அடுத்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக கௌசல்யா போகும். அதுக்கெல்லாம் மானசபை தொடங்கினோடனே நான் மானசபைக்கு வருவேன். மானசபைக்கு நான் வருவேன். அது நான் கட்டாயம் இது அடித்த மாதிரி அடிப்பேன். அது ஒரு டவுட்டு. அந்த 2.5 வருஷத்தில் நான் செய்கிறதுக்கு பிரதிபலன் அந்த மானசபை தேர்தலில் தெரியும். பெரும்பாலும் வெப்பினம் நினைக்கிறோம் வைக்கிற நேரம் தெரியும். கண்டிப்பாக மற்றது இனி என் அரசியல் பயணத்தில் முழுக்க கௌசல்யா லோயர் தானே ஆல்ரெடி. ஸோ அவள் தான் செக்ரட்டரியாக இருப்பாள், என் பிஏ இருப்பாள், சகல நான் மினிஸ்ட்ரி ஒன்று எடுத்தால் கூட அது செக்ரட்டரியாக இருக்கிறதும் அவ்வளோ தான் இருப்பாள். கண்டிப்பாக. அப்புறம் உங்களுக்கு அமைச்சரவை எப்படி தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள அதை பார்க்கணும். முதலாவது என்பிபி இப்போ 90% வின் பண்ணிருக்கு. எல்லா இடமே என்பி தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அவருடைய ஸ்டாண்ட் எப்படின்னு பார்க்கணும். சர்வாதிகாரமாக இருந்தால் போக மாட்டோம். பட் அதை இந்த சான்ஸை பயன்படுத்தி தமிழக பிரச்சனை இல்லாமல் இல்லை, இந்த சிங்கள தமிழ் பிரச்சனை இல்லாமல் பண்ணி இந்த போராளிகள் அரசியல் நான் முதலே சொன்னாங்க தான் எல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ணிடலாம். அவ்வளவும் ஒரு 2 மாதத்தில் செய்வினம் என்றால் ஃபுல் சப்போர்ட் இருக்கணும். அவன் மனச்சித்தியோடு இருப்பேன்டா நான் அப்படியே இருப்பேன். இல்லையென்றா நான் நடுநிலையாக இருக்கிறது தான் யோசிக்கிறேன். எதிர்கட்சியில் போயிருக்கிறதா இல்லை இன்னென்று நான் யோசிக்க மாட்டேன். பட் அந்த அரசாங்கத்தை எதிர்த்து செய்கிறதுலே பிரயோசனம் இல்லை. ஏன்னா மெஜாரிட்டி எடுத்து வச்சிருக்கணும். அவை இந்த நுழைச்சி ஏதாவது யூஸ் பண்ணலாமென்ற ஆசைப்பட்டு கேட்டுக்கணும்டா உங்களுக்கு உங்களால் இதே நீங்கள் செய்யுங்கன்னா செய்வேன். ஆனால் நான் போய் கெஞ்சி செய்யலை. நான் போய் கெஞ்சி இப்போ பவனந்தராசர் தான் நாங்கள் வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இது பவனந்தராசருக்கு விடிஞ்சிருக்கான்னு சொல்லி கோல் பண்ணி தான் சொல்லுவாங்க. சார் விடிஞ்சிட்டு வச்சு பார்த்துருக்கான்னு சொல்லி விடிஞ்சிட்டு. ஸோ அப்படியான மினிஸ்ட்ரி எடுக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அப்படியான மினிஸ்ட்ரி எடுத்தால் நான் இங்கே வந்துடுவேன். எந்த வரையும் வந்துடுவேன். நான் சரி நல்ல மனுஷன். பட் அது விஷயத்தை சொல்லுவோம். ஒரு ஆண்டு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியும். என்பிபி தங்கண்ட ஆக்களுக்கு தான் அமைச்சு பதவியில் கொடுத்து எல்லாம் செய்யப்பட்டோம். நாங்கள் எங்களோட அரசு ஒரு கொஞ்சம் காசு ஒதுக்கி வேணும் நான் பெண்மப்பட்ட நிதி என்று அதை விட தமிழ் புலம்பெயர் தமிழர் இருக்கணும். என்பிபியோட ஒரு டீசெண்டான ஒரு நெகோஷியேட் பண்ணோம். முக்கியமான விஷயம் இப்போ தமிழர் ரெண்டு நிற்கிறது. நான் மற்றது ஸ்ரீதரன், மிஸ்டர் ஸ்ரீதரன், அது பிறகு மிஸ்டர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். இந்த 3 பேரும் தான் தமிழ்நாடு நிற்கிறோம். கட்டிகளோடு நிற்கிறோம் 4 பேர். அவரோட வெண்ணிலையும் நிற்கிறோம். யாழ்ப்பாணத்தில் தமிழ்நாடு நிற்கிறது நாங்கள் 3 பேரும் தான். ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட், நான் ரெடி. அவை எல்லாருமா சேர்ந்து எங்கே போயிடணுமெண்டா எனக்கு அந்த கட்சி அந்த பேதம் ஒன்றுமே இல்லாமல் ஒற்றுமையாக நிற்கிறதுக்கு நான் தெரியும்.
நான் ரெடி. ஆனால் அதுக்காண்டி நான் தான் தலைவர் அதெல்லாம் சரி வராது. பட் ஒற்றுமையாக நிற்கிறது ஒரு ப்ரொஜெக்டை வடிவாக எழுதி செய்கிறேன்டா அவை செய்யவே தேவை. இவ்வளோ செய்யவும் இல்லை தானே இப்போ செய்யவே தேவையில்லை. பேசாமல் இருக்க சொல்லுங்க, நான் அதை வடிவாக செய்கிறேன். அவை தங்கண்ட பேர் எடுத்துன்னு போட்டும், கோல்டு மெடலில் வேண்டி கைதட்டில் வேண்டி போட்டும். பட் அதை நம்ம செய்ய வேண்டியதை வடிவாக செய்கிறேன். இல்லை திருப்பியும் பிரிஞ்சு அணிக்க போகிறோம், கேந்திரமார் பொன்னம்பலம் தனி குதிரை ஓடத்தான் போகிறார், சிறியரன் தனி வார ஓடத்தான் போகிறாருன்றால் நான் இந்த பல்ல சுயமாகவே இருப்பேன். அப்படியே ஆனால் சரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நேராகவே சொல்கிறேன். இனியும் தமிழர் மிச்சம் 3 பேர் தானே யாழ்ப்பாணத்தில் மிஞ்சி நிற்கிறான். அந்த 3 பேரும் மிஞ்சால் நின்றா அங்கால 3 பேர் என்பிபி நிற்க போயிடும். அங்கே 3 பேரில் ஒருத்தருக்குமே கெப்பாசிட்டி என்ற சாமானே இல்லை, கெப்பாசிட்டியே இல்லை. அது ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஒருத்தருக்குமே இல்லை. ஸோ அனுராக் அது அனுராக் சாநாயக்க எக்ஸலன்சி பிரசிடென்ட்டுக்கு அது வடிவாக விளங்க நினைக்கிறேன். அதாவது ஒரு மினிஸ்ட்ரியை ரன் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று வேணும். ஸோ நான் அதை அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் நினைக்கிறேன். இல்லை தண்டை கொடி பிடிச்சாக்கள் தங்களுக்கு இது என்ன போஸ்ட் நட்டாக்களுக்கு தான் இது நடக்கணும்னா 5 வருஷம் தான் என்பிபி அரசாங்கம் இருக்குது. டாக்டர், தற்போதைய மதிப்புக்குரிய அனுரகுமார் நாயக்கா உங்களை உள்வாங்காமல் நீங்கள் தனியாக செயல்பட விரும்பி நீங்கள் உங்களை கொண்டு வரப்பட்ட பென்னிமைந்தன் தவிர வேறு ஒரு புலம்பெயர்ந்தவர்கள் கூப்பிட்டால் அவருடன் கூட இருந்து கட்டாயம் பயணிக்க விரும்புவீங்க. புலம்பெயர்ந்தேன் இல்லை இல்லை சகோதரன் என்னென்றால் அந்த ஒரு டிக்டாக் தளமோ அல்லது அதுதான் நீங்கள் தூக்கி விட்டது. பட் அது பென்னிமைந்தன் டிக்டாக் இங்கே அரசியல் நடத்துகிறாருன்னு இருக்காது. புலம்பெயர் தமிழர் எல்லாரையும் சந்திப்போம். அதில் ஒரு கொமிட்டியை இது கொஞ்ச நாளுக்குள்ள கூட வெண்ணிமைந்தன் டிக்டாக் கொண்டு அரசியல் உண்டு. அதால் அதையும் வெண்ணிமைந்தனையும் உள்ளடக்கி கொண்டு அவர் அண்ணாவையும் உள்ளடக்கி கொண்டு மற்ற எல்லா படித்தாக்களும் வெளியில் ப்ரொஃபனர் இருக்கிறாங்க, கன்சல்டன்டாக இருக்கிறாங்க, எல்லாரையுமே இணைச்சி கொண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு நிதியத்தை கட்டி எடுப்போம். அந்த நிதியத்துக்குள்ளால் என்னோட 5% காசு இதில் நான் பெறாது. அந்த நிதியத்தை புலம்பெயர்ந்தவர் மற்ற இங்கேயும் அனுரகுமார் சாநாயக்கர் நான் அதில் பெர்மிஷன் எடுப்போம் பிரசிடென்ட்டுக்கு. அவரும் அதை விரும்ப நினைக்கிறேன். எங்களோட கரன்சி இப்போ ஒரு பேலன்ஸில் இல்லாட்டிலும் கொஞ்சம் குறைஞ்சி வந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து கொஞ்ச நாளில் திருப்பி $1 வேறு மட்டும் எதிர்பார்க்குறேன். நான் எனக்கு தெரிஞ்ச எக்கனாமிக் நாலேஜில் அப்படியான நேரங்களில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அவர் ஆசைப்படுவேன். அதே நாங்கள் இதே சுற்றியோட விடுவினம் என்று சொன்னால் உதாரணத்துக்கு கூட ஒரு 2 ட்ரில்லியனை கொண்டு இங்கே போட்டால் பிறகு திடீரென்று அதை பிளாக் பண்ணி விட்டால் முழுக்க பிரச்சனையாக போயிடும். ஸோ அந்த வேர்டிங்ஸ் அந்த உத்தரவாதங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் வடக்கு கிழக்கு ஹாட்டியல் பிறகு நான் 100% முழு மனசுத்தியோட இருக்கும். நீங்களோட அழைப்புதலை விடுவீங்களா? ஓல்ரெடி கூட வந்து பயணிக்க நான் அதை ஓல்ரெடி விட்டு அவர்களால் தான் நான் இந்தியாவே வந்திருக்கு. புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் கோல் பண்ணி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். புலம்பெயர் மக்கள் ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக நிற்கிறோ இல்லாமல் அதை தந்த காசு இல்லை. இது வரைக்கும் 56 லட்சம் காசு வந்துருக்கேன். காசு நேரம் என்னோட தெரியல, ஒவ்வொரு பெண் பண்ணி அப்படி இப்படி தான் வந்தது. அதை தந்த செய்த உதவிகளால் தான் இப்போ நான் நினச்சிட்டு எங்கள்கிட்ட 2 சீட் இருக்கேன். 2.5 years நான் இப்போ 2.5 years கௌசல்யா நிற்கும். ஏன் நான் சொல்கிறேன்டா எந்த விருப்புவாக்கு 20,000 கௌசல்யா அந்த 15,000 வச்சோம். மற்ற எம்பி மேட்டை விட விருப்புவாக்கு ஒன்றை கூடும். அப்போ உங்களுக்கு விளங்கணும் சேனல் ஆற விரும்புவேண்டு. அப்போ 2.5 வருஷம் அவளுக்கு கொடுக்குற நியாயமோ இல்லையோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்கு வடிவ எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு பேஸ் ஒன்றை போட்டு கொடுத்து சின்ன பிள்ளை தானே பேச ஒன்றை கொடுத்துட்டு அவளுக்கு பின்னாடி நாங்கள் மானசபை தொடங்கினோன்னு மானசபை நல்ல ஒரு இதாக இருக்குது. இல்லை அது டிசைட் பண்ணி நீங்கள்லாம் வந்தது ஆரோக்கியமாக நான் அதை வடிவாக செய்து கொடுப்போம்டா. அவள் சின்ன பிள்ளை தானே. அவள் அங்கே போய் எடுத்த வீச்சுக்கு எல்லாம் செய்கிற கஷ்டமாக இருக்கும். நானும் இப்போ கூட சுமந்திரன் மிஸ்டர் சுமந்திரன் தோத்துட்டார். பட் அப்படியான பழைய அரசியல்வாதிகளை ஒதுக்காமல் அவையோட அட்வைஸ் எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எங்களுக்கு அரசியல் தெரியாது, பட் அவை ஒதுங்கி போகக்கூடாது. இதோட அவை இருந்து எங்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். அது எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும், டாக்டர் சிவானந்தாவா கூட இருக்கட்டும், அங்கஜனா கூட இருக்கட்டும், அவை எப்படி மனசுத்தியோடு எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆசைப்படுறேன் அவை எங்களை வழி நடத்தணும். என்றால் ஒரு காலத்தில் திருப்பியும் தந்து செல்வா மாதிரி இப்போ பிஜேபி சொல்ற பல மாற்றங்களை பொறுப்போட இவ்வளோ நாளும் பண்ணா இப்போ நம்மளால் தெரிய செய்யப்பட்டாலும் டாக்டர் அடிக்கிறது டாக்டர் இப்போ பொறுத்த வரைக்கும் சனம் ஆசைப்படுது. என்னோட கஷ்டப்பட்ட சனம் டாக்டர் வந்துட்டார். அப்போ என்னோட வீட்டை ஞாபகம் வந்ததுன்னு வட்டக்கட்சியில் போஸ்ட் போடணும்னு ஆசைப்படுறது. சொல்லாத சனம் போஸ்ட் போட்ட சனம் இவ்வளோ எதிர்பார்த்து டாக்டர் அங்கே வருவாருண்டு. எனக்கு ஒரு 2-3 days தாங்கோ போயிட்டு அந்த 21ஆம் தேதி மாவீர தினம் ஸ்டார்ட் பண்ணுற நாள் அண்டு அந்த ஃபர்ஸ்ட் விட நடக்கும் நினைக்கிறோம். ஓத்திரி நடக்கும். அது முதல் நாள் எடுத்த வீச்சுக்கு நாங்கள் எங்கள் மாவீர இதில் கதைக்கு டைம் கிடைக்குமோ எனக்கு தெரியாது. பட் நான் மாவீர தினம் கொண்டாடுவேன். அன்றுதானே சொன்ன ஒரு விழாகாலமும் நாங்கள் மாவீர தினம் கொண்டாட விடுவோம், இப்போ அரசியல் கைதியில் விடுவோம் என்று சொல்லி அவர் சொன்னதும்படி நான் ஆனால் 19 வழக்கு போட்டால் எனக்கு தெரியாது. 19 வழக்கு எனக்கு போட தெரியாது. பட்
தேசியம்ன்றது இந்த உயிர், அதை நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். இப்போ தேசியம் யாழ் மாவட்டத்தில் செத்து போனதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விடயம், மக்கள் இப்போ அதிகமாக உங்களை விரும்புகிறாங்க. அது நேற்று இரவில் இருந்து சரியா அதில் அதிகமாக கொமெண்ட்கள் வைக்கிறாங்க. இப்போ வைத்தியரை தயவு செய்து சமூக வலைத்தளங்களில் வளமை போல் இல்லாது இப்படியே அமைதியாக செயற்படுமாறு மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அப்படியே செயற்படுத்தீங்களா இருந்தால் மக்கள் மக்களுக்கு நான் ப்ரொஃபஷனல் டாக்டர் எப்படி இருப்பாரோ அப்படி பார்ப்பேன். முடிவு சொன்னீங்க டாக்டர், பழைய இந்த அரசியல்வாதிகளையும் அவைக்கு அரசியல் தெரியும் டாக்டர். எங்களுக்கு ஏதோ ஒரு சொட்டு நாலேஜ் இருக்கு, பட் அவைக்கு அரசியல் தெரியும். அப்போ அவை பின்னால் நின்று எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினமா இருந்தேன்டா நாங்கள் பழைய நிலைமைக்கு 2009க்கு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. 2004க்கு சொல்லுது எப்படி நாங்கள் இருந்தோமோ அப்படி ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய இருக்குது. அவை விலக்கி விட்டுட்டு போயிட்டு நம்ம என்று சொன்னால் நாங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்க அரசியல் படித்து கொண்டு மேலே வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல அரசியல் செய்கிறதுக்கு ராசா அந்த அந்த குப்பாடி அரசியல் தேவையில்லை. காசு அப்படி உண்மையாக எந்த பிரதேசத்துக்கு தேவைன்றதை பிரதேசவாதம் இல்லாமல் உதாரணத்துக்கு எனக்கு வெளியாமல் போடு இல்லை தென்மராட்சியம் போட்டு அதுக்காக நான் தென்மராட்சியை மட்டும் கட்டி கூசாமையாக்கு எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் பார்த்து இப்போ நான் யாழ்ப்பாணத்திட்ட பிரதேசம் தானே எல்லா இடங்களும் போய் பார்த்து எங்கே உண்மையாகவே தேவை இருக்குது, எங்கே கஷ்டப்பட்ட வேலையில் வாழ்கிறான்னு பார்த்து எங்கே டிஃப்ரெண்ட் லேபிள் என்று சொல்கிறது என்ன சொன்ன தமிழில் மாற்றுத்திறனாளி என்று சொல்கிறது. மாற்றுத்திறனாளிகள் என்ற வேலையை முதல் செய்து அது போராட பாதிக்கப்பட்டாங்க. மற்ற நிறைய செய்வாங்க. எனக்கு விடிய கொஞ்சம் அப்செட்டாக இருந்தது. பட் இப்போ தான் ட்ரை பண்ணினா 2.5 years எனக்கு பாடினேன் இல்லை. ஆனால் அதை முடிய நான் ஓட்டோவாக ரிசைன் பண்ணேன். லிஸ்ட்டில் வந்து கவுன்சிலில் இருக்கக்கூடிய 2வது தீர்ப்பு வாக்கு அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன். நான் அதை சொல்லி கொஞ்சம் சொல்கிறதுக்காண்டி கொஞ்சம் வேறு யாருக்கா வந்து சிரிப்பு வருது. அந்த மயூரண்ட வாக்கு வந்து 7,000, மற்ற அறிவன் பண்ணிட்டு 6,000. அதை விட அக்கா லோஜியாக்காக்கள்னா 5,000 அந்த போர்டில் தான் நிற்கிது. மயூரம் சரியான ஒரு புல விட்டு நினைக்கிறேன். கவலையோடு தான் வழி அனுப்ப வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். நான் கதைப்பனோ தெரியாது. மயூரம் பேசாமல் இருந்திருந்தேன். என்னோட 2 ஷீட் 3 ஷீட்டோட இருந்திருக்கேன். அணிந்து சக வேட்பாளர் பற்றி எவ்வளோ ஓட் அதுதான் சொன்னாங்க சொல்லி பிராசனாக்கும் லோஜியாக்காக்கும் 5,000 6,000 அந்த ஓட்ஸ் 5,600 வச்சோம் 5,400 வச்சோம். என்ன ப்ரோ அது அந்த 2.5 வருஷத்துக்கு பிறகு நான் கொடுக்க சொல்லுவேன் எப்படி வசதி இல்லை. அது வந்து நான் சொன்னது எல்லாரும் சொல்லிக்கினா தங்க கௌசல்யாவுக்கு என்ன பேர் வந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைலாம் எடுத்து கொண்டுருக்கீங்க, அவங்க என்ன பேர் வந்தாலும் பரவாயில்ல, விட்டுட்டு அரசியலை செய்யணும். வந்து விட்டுட்டு அரசியல் செய்யாததால் ஒரு இந்தியா போகிறத விட அவளை நின்று ரெஸ்ட் ஆஃப் 2.5 years 2.5 வருஷம் முடிஞ்சு நான் இங்கே மாநசபை தொடங்கினு நான் இப்போ புது கன்ஸ்டியூஷன் எழுதி அந்த டைம் நான் இங்கே தான் நிற்பேன். சார் இந்த தெளிவான பேச்சுடன் நீங்கள் தமிழ் அரசியலை முன்னெடுக்கணும். கட்டாயமைப்பு உபலக காலம் ஒரு ஜோக் அடிச்சாச்சு நான் பார்த்துனீங்க. ஏன்டா நீங்கள் ட்ரோல் அடிக்காத சேவ் பண்ணுறாள் நான் ட்ரோல் அடிப்பேன். அந்த ஆக்களுக்கு எல்லோடி வரும் லெட்டர் ஆஃப் டிராஃப்ட்னு சொல்கிறது, டிமாண்ட்னு சொல்கிறது 500 மில்லியன் 5,000 மில்லியன் அது ஒரிஜினல் லெட்டர் வரும். லோ லெட்டர் சைன் பண்ணி முக்கியமாக அந்த பூவன் மீடியா மற்றது வேறு யார் அந்த ஜிஎல் தர்ஷன் இல்லை அவேட்ட சொல்லுங்க. அந்த லெட்டரை வெயிட் பண்ணிக்கணும் பார்த்துக்கொண்டு இல்லை அந்த லெட்டர் ஆஃப் டிராஃப்ட் அனுப்புவேன். எப்போன்னு சொன்னால் அவைக்கு விளங்கணும் ஒரு வழக்குன்ற வெளியே விட இருந்து சும்மா வந்து கதைச்சி வழக்குகளை கூட்டுறதை விட நான் ஒரு வழக்கு கொண்டு ஏற்றுறேன் அப்போ தெரியும். அப்படின்னு ஒரு கொமர்ஷியல் கோர்ட்டுக்கு ஏற்றேக்கில்லை 500 மில்லியன் அந்த வழக்கு தோற்றா இப்படி அப்போ ஒரு பயம் கொண்டு வரும். 18 வரை வழக்கு வச்சிருக்க வேண்டிய வெளியே அப்போ தான் விடாங்க. சும்மா ஒரு ஏதோ ஒருத்தனை ட்ரோல் பண்ணணுமென்றதுக்காண்டி கால் விழுந்து விட்டு ஓடி விட்டான் தம்பி அப்படிலாம் எழுதிக்க அதுக்கு விளங்கணும். அப்போ இன்றைக்கு 186 88வது நாள் நேற்று ஃபுல்லாகவே நித்திரை இல்லை தான் 2 பேர் நித்திரே இல்லை. எல்லாரும் மற்றெல்லாம் சொல்லிச்சுன்னா இப்படி தாங்குறீங்க 180 நாள் நித்திரை இல்லை ராசா 2.5 படுத்துக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தா தெரியும் 3:30 திருப்பி எடுத்துருவேன். எடும்பி இல்லாட்ட கோல் மான்சை பண்ணி எல்லாம் சொல்லி சரியாக கஷ்டப்பட்டாங்க. என்ன அதுக்குள்ள இவனுக்கு போட்டிருப்பாங்க ஷேமி ப்ளீஸ் அண்ணா சேர் அதே பேர் ஒருத்தந்த சேவ் பண்ணி இது பண்ணி இன்னொருத்தந்த சேவ் பண்ணி இவங்க அடிபடுவாங்க. எனக்கு சரியான மிக்க நன்றி சொல்லுவாங்க. உங்களுக்கு இதில் ஒரு கேமரா நிற்கிற அவ்வளோ பேருக்கு நாங்கள்லாம் சொல்லுவாங்க. இல்லை அது வேறு பிரச்சனை. அது ஃபினான்ஷியல் கெயின்ன்றது வேறு, எமோஷனல் சப்போர்ட்ன்றது வேறு இடம். இப்போ நான் சொல்கிற இடத்துல ரங்கைக்க நீங்கள் நிற்கிறீங்க அது வீடியோ வரும்ன்றது எனக்கு சரியான சந்தோஷம். அது வந்து சரியான சந்தோஷம். அது உங்களே விளங்காது. அது உங்கள்கிட்ட காசு சொட்டு வருதுன்றது பெரிய சந்தோஷம் இல்லை. அது வேறொரு வழியாக நீங்கள் எடுத்துடலாம் பார்த்து. ஆனால் அந்த நீங்கள் இவங்க நிற்கிறான் அந்த மது நிற்கிறான் அந்த ஒரு கிரே கலர் கார் நிற்குது
இந்த இவன் நிற்கிறான் அந்த வெள்ளை கலர் பைக் நிற்கிறன்றது அது சரியான சந்தோஷம். ஏனென்றால் அது நியூஸ் அவ்வளோ அப்படியே பப்ளிக்கு போகும். இனியும் அடுத்த ப்ரொஜெக்டுகள் செய்யல வந்து அதில் பார்த்து டாக்டர் இந்த ப்ரொஜெக்ட் எழுதியிருக்கார் அந்த ப்ரொஜெக்ட் எழுதியிருக்கிறார் அதால் இப்போ ரோட்டு போடுபடுது இப்போ இது கட்டுறோம்னா அதில் எடுத்து போடுவோம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சொல்கிற மாதிரி நாங்கள் காசுக்காக எதிர்பார்க்கிறோம். இப்போ இதில் இப்போ நீங்கள் வெளியில் வரும்போது வேறு அரசியல்வாதிகள் நீங்கள் இந்த பாதையை கடந்து போடுறாங்க. ஆனால் உங்களோட வருகைக்காக தான் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி அது மட்டும் காசுக்காக மட்டுமன்றதே இல்லை. இல்லை காசு இல்லையே ப்ரோ, சுத்தமாக காசு இந்த காசு இல்லை. இதில் உங்களுக்கு சொத்து காசு வரும் போது நீங்கள் வேற எங்கேயா போய் வடிவாக உழைச்சிடலாம். சரி, நான் வேற எங்கேயா போய் வடிவாக உழைச்சிடலாம். ஆனால் சும்மா ஒரு இதுக்கு வேறு ஒரு கண்டாக்ட் தான் வடிவாக உழைச்சிடலாம். நீங்கள் நிற்கிறீங்கன்ற சந்தோஷமாடா எனக்கு ஒரு மீடியா கவரேஜ் இருக்கிறது. நீங்கள்லாம் நட்டக்காக யூடியூபர் சின்ன பொறுத்த வரைக்கும் இந்த மீடியா காணுமா? நான் ஒரு ப்ரொஜெக்ட் எழுதுவேன். நாங்கள் எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்பில் போட சொன்னேன். நான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் ஒன்று வடிவம் எழுதிட்டடாப்பா உங்களுக்கு யூனிஃபார்ம் உங்களோட ஒரு கோடு உண்டு. நாங்கள் இந்த கட்சி போர்டு வந்தானே கட்சியின் மீடியாவை நாங்கள் எங்கே போனாலும் நான் தச்சமே மினிஸ்ட்ரி எடுத்தாலும் அந்த டிஷர்ட்டோட நீங்கள் வந்து போகக்கூடிய அன்னையை சொல்லுங்கோ சேரட்டு எல்லாம் இல்லை அன்னையை சொல்லுங்கோ நான் மது வந்து நிற்கிறேன். நான் வந்து அது எப்பவும் மாறாது, அது செத்தாலும் மாறாது. மற்ற அரசியல் மாதிரி மாறாது. நான் உங்களோட ஒவ்வொருத்தரையும் வாழ்க்கையில் மறக்கிறேன். சரி தானே, வேறு யாரும் சொல்ல புரியுது? வேறு என்ன விட நீங்கள் நீ போன ஆன்சர் பண்ணி காய்ச்சாதான் எங்களுக்கு எதுவும் போட்டுக்க மாட்டேன். இல்லை இனி ஆன்சர் பண்ணி காய்ச்சா இவ்வளோ நேரம் போகணும். நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து யாழ்ப்பாணம் மாதிரி தான் நிறைய மக்கள் நாங்கள் வந்து நைட் நைட்டாக என்ன சொல்கிறது பிரச்சனை வந்து நாங்கள் ஊற்றி ஏதாவது நாங்கள் தனியாக நிறைய பிரச்சனை மேற்கொண்டோம். அங்கே மக்கள் கேட்ட விஷயம் வந்து டாக்டர் வந்து அதிகமாக யாழ்ப்பாணத்தில் தான் செலவிடுறார். எங்கள்கிட்ட வரமாட்டாங்க. நிறைய மக்கள் வந்து ஏங்கி நிற்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கனகபுரம் ரோட்டில் உள்ள கடைகளை விட கிளிநொச்சி சந்தைக்குள்ள இருக்கும் ஒரு கடை செட்டு வந்து அதுக்குள்ளே போயிருப்பாங்க. நிறைய யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்காக நான் பிரச்சாரம் செய்யக்கூடியேன்னு அவங்க கேட்டது டாக்டர் நாங்கள் ஓட்டு போட்டால் இங்கே வருவாங்க. இப்போ கிளிநொச்சியில் வந்து 2000 போட் தான். ஆனால் கிளிநொச்சியில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இரண்டாக நான் வடிவாக சொல்லிக்கேன். இந்த வேலைகளுக்கான அரசியல் வட்டக்கட்சியை போகணும்னு நினச்சி அவனுக்கு தெரியும். வட்டக்கட்சி ப்ரொமிஸ் பண்ணிக்கேன். இதை கிட்ட 3.5 லட்சம் ரூபா கிட்ட அந்த மொத்த நான் நினைக்கிறேன் தெரியும். நான் சொன்னேன் 2 பேருக்கு அதில் கோட்டேஷன் எடுத்து அனுப்புங்க. அது ஒரு 5-6 நாள்லேயோ 1 கிழமை 2 கிழமையில அதை செய்து முடிப்பாங்க. அதை ஃபஸ்ட்டாக செய்கிறது நீங்கள் கட்டுறது உங்களோட பொறுப்பு. அதை ஃபண்ட் எடுத்து தந்து சாமான் எடுத்து ரக்கி விடுறது உங்களோட பொறுப்பு. நேராக அந்த கடைக்கே உங்களுக்கு சாமான் தரும். நாங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். ஒரு கண்டிப்பாக எடுத்து போடப்போ எடுத்து போடு கட்டாயம் போடு. அப்போ தான் அந்த காசு தந்தாக்களை தெரியும். அதை ஒழுங்காக பயன்படுத்தப்படும். அதுக்கான தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்டாப்பா. நீங்கள் வந்து அந்த பில்லையும் எடுத்து போட்டு அந்த கடைக்காரரையும் எடுத்து ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு முழு ப்ராஜெக்ட்டுக்கும் இவங்களையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நினைக்கிற 2 சின்ன பிள்ளைகளையும் எடுத்து விளையாடைக்கு எடுத்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு தான் மக்களுக்கு தெரியும். அந்த காசு நேர கடைக்கு போயிருக்கு, இவங்கள்ட்ட போயிருக்கு. அந்த ஒரு கடப்பாடு உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. அதை செய்து விடுங்க வடிவாக. அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இல்லையோ அது வடிவாக செய்து விடுங்க. டாக்டர் நீங்கள் இப்போ உங்களுக்கு எம்பியாக வந்துட்டீங்க. இப்போ தமிழருக்காக நீங்கள் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து மக்கள்கிட்ட வந்து கதைக்கணும். ஒரு நாளைக்கு வந்து மக்களுக்காக நீங்கள் வேலை வேணும். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆக்களாக போய்ட்டு சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அங்கே இருக்கோம். அப்போ நீங்கள் எங்களுக்கு வரப்போகிற டேட்டை சொன்னால் நாங்கள் மக்களை கூப்பிட்டு அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு இருக்கும். அப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன தொடர்பு கொண்டீங்க. நான் உங்களுக்கு நிறைய முறை கோல் எடுத்து நான் உங்களுக்கு நம்பர் இருக்குன்ற ஒரு ஆள் நம்பர் இருக்குதா? நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க. நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிடுவீங்க. நான் ஃபோன் ஆன்சர் பண்ணுறேன். நாங்கள் எப்படியும் கஷ்டப்பட்டு 2100 ஓட்டாவது உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டோம். அது என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய ஓட். அதில் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலே அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் குறைஞ்சிருந்தாலே 5000 தான் வந்திருக்கும். சிறு துளி தான் பெரிய வெள்ளம். நான் இனி இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி. எனக்கு ஓட் போட்டுறதுக்கு மட்டுமில்லை நான் விளையாட்டு உங்களுக்கு. அதால் இனி போய் எங்கே முக்கியமாக தேவை இருக்கோ அங்கிருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். கிளிநொச்சியில் பெரிய தேவைகள் இருக்குது. ஸோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும். முக்கியமாக அந்த கண்டரியாக்கள் 270 பேர் இருக்கணும். நான் சொன்னால் நான் திருப்பி அங்கே வரைக்கில்ல பொட்டியில் இருந்து கொண்டு உங்களோட ப்ரோக்ராம் நடக்காது. அதுக்கு ஒரு வருஷம் கேட்டேன். அதை செய்வேன். நாங்கள் தன்மைப்படுத்தப்பட்ட நிதி வந்தோடனே நான் பார்க்கலாம் மறந்துவிட்டோம். தன்மைப்படுத்த நிதி வந்தோடனே நேரம் முதலாவது அதுக்கு நாங்கள் இளைஞர்களாக உங்களுக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ எங்களை உயிரை கொடுத்தாவது நான் உங்களுக்கு இனி மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ கட்டாயம் வந்து எங்களோட எப்பயும் இருக்கும்னு நான் வேண்டிக் கொள்கிறோம். அவ்வளோதான் உங்களோட கேட்க. நன்றி. தேங்க்யூ. வெற்றி கொண்டாட்டம் வெற்றி கொண்டாட்டம் பண்ணுறத விட அடுத்தது மாதிரி தினங்கிறது 22ஆம் தேதி
இப்போ வெற்றி கொண்டாடுறது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 2.5 years கௌசல்யாட்ட வடிவாக எல்லாத்தையும் அது வரைக்கும் பிஏ இருப்பா அதுக்கப்புறம் எம்பி ஆகிடுவா. அதால் இப்போ எனக்கு இப்போ 2 போஸ்ட் வந்ததை நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். அந்த 2.5 years கௌசல்யா என்னோட பார்லிமெண்ட் வரும் ஃபுல்லாக எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2.5 years அப்புறம் எங்களோட மாநசபை வேலைகளில் நான் வருவேன். வெற்றி கொண்டாட்டம் என்று சொல்கிறத விட உங்களோட சந்திச்சா எங்களோட டியூட்டி படியாக சொல்ல நாங்கள் ஒரு நாளைக்கு படிக்கணும் சாப்பாடு இருந்து படிவாக்காத இப்போ ஒரு நாள் இருந்த காய்ச்சல் தானே உங்களோட வீடு இங்கே நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா ஒன்றுமே தெரியாது வீடியோ எடுக்காமல் கருத்து. ஓ அது நான் இல்லை அது வீட்டில் இருந்து எங்கேயாவிடத்துலேருந்து வடிவாக சாப்பிட்டு வடிவாக காய்ப்போம். அதுக்கு பிறகு ஒரு டீம் அது நான் ஒரு மீட்டிங் மாதிரியே ஹோல்ட் பண்ணுறேன். எல்லோரும் நினைச்சா இதோட எம்பி மேலே முடிஞ்சில்லை இந்நாளிலேருந்து எனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுது. நாளிலேருந்து நான் கொடுத்த வாக்குறுதி அவ்வளோ காப்பாற்றணும். எனக்கு போட் விழாத இடங்களுக்கு முக்கியமாக போகணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் போட் போடையில் அடுத்த வருஷம் போடுமோன்றதுக்காண்டி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முக்கியமாக என்ன தான் பிள்ளை கிளிநொச்சிக்கு போகாது. ஏன்னா எனக்கு சரியான டைட். அது இடையில வேறு கேஸுகள் வந்து 5-6 நாள் இருக்கிட்டுது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு கேஸுகளில் அது பிடிப்புறாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் ஒரு 1.5 நாள் நொமினேஷன் வந்து எல்லோரும் மக்கள் இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லோரும் மறந்துட்டுனா கௌசல்யாவால் தான் நான் இதில் நிற்கிறேன்ன்றது நான் சொல்லிக்கல. அப்போ எல்லோரும் ட்ரோல் அடிச்சது அங்கம் தங்கமாக ட்ரோல் அடிச்சது. இப்போவும் நான் அதை சொல்லி கொடுத்த போது எங்களை அந்த சங்கத்தை காணிலேருந்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். நான் ஏன்னு சொல்கிறேன்டா அவளால் தான் அந்த ஜெயிலுக்குலேருந்து வெளியில் வந்து இப்போ நீங்கள் ஒரு எம்பி அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறது காரணம் அவள் தான். ஸோ 2.5 years அவள் எம்பி 2.5 years நான் எம்பி. இப்போ நாங்கள் அடுத்த மாநசபை அடித்து பிடிக்கிறோம். அது எந்த டவுட்டும் இல்லை. சரி வரணும். தேங்க்யூவா. அதே மாதிரி அண்ணாண்டு கதைங்கடா அதே மாதிரி வந்து கதைங்க திருப்பி எம்பி சார் என்று கூட்டின்னு வந்தீங்கடா அடி தான் கொடுத்தேன் அப்படியே சார் தான். தேங்க்யூவா. ஃபோன் எடுக்கிறதுக்கு தான் பிரச்சனை. அதுக்கு ஒரு இன்னொரு ஆளை வச்சிருக்க போகணுன்னா பிரச்சனையான கஷ்டமாக இருக்குது அந்த ஃபோன் ஆன்சர் பண்ணுறது. எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி கால் வரும். நான் வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுவேன். வாழ்த்துக்கள். சரி ரைட். அப்புறம் உங்களுக்கு வந்து நான் சந்திக்கலாமா? எப்போவுமே சந்திக்கலாமான்னு எனக்கு யார் பண்ணுற வீடு இல்லை. நான் இப்போ பார்க்குறேன் என்றால் இங்கே இடத்துல ஒரு சின்ன ஒரு வீடு ஒன்று எடுத்து போட்டு அங்கே வீடு கட்ட போட்டு அதெல்லாம் நீங்கள் செய்கிற வரையும் பார்க்குற மறக்க ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சைக்கிள் கட்சியில் எலெக்ட் ஆன ஆளை விட எனக்கு ஓட் கூடன்றதுல எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன சீட் ஒன்றுன்றதால எனக்கு டாக்டருக்கு போயிடுது. அதில் ஹாப்பி. ஒரு முதலாவது என்பிபிக்கு 2 அங்கால ஒன்று வந்திருக்கு எங்களோட ஓட் டெலிகேஷன் படி. அதில் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. மற்ற கட்சிகளை விட மக்கள் எங்களை விரும்பி இருக்கிறாங்கன்றதுல எனக்கு நல்ல சந்தோஷம். எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி நான் கவலைப்படுகிறேன். நான் இப்போ என்னோட பிரச்சனைண்டா எதுவும் பிளான் இருக்கா? அப்படி டாக்டர் தான் சொல்கிறார். எனக்கு ஐடியா இல்லை. என்னென்னு சொன்னால் நான் அதற்கு பின்னுக்கு இருந்து வேலை செய்யணும்ட்டு தான் நினைக்கிறேன். சட்டத்திலையும் சட்ட ரீதியாகவும் சரி அவர் சொன்ன மாதிரி ஒரு லீகல் லோயராக இருக்கட்டும் அல்லது ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக விருப்பம் இல்லை. அவர் தெரியும் தானே நாங்கள் சொல்கிறத அவர் சொல்ல மாட்டார் யூடியூப்புக்கு. அந்த ஒரு ஒப்பீனியனை சொல்லியிருக்கார். ஆனால் எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்லை போகிறதுக்கு. இந்த 5 வருஷம் அவர் நின்றா அது ஸ்ட்ராங்காக இருக்குமென்றது தான் இந்த ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. எல்லாருடைய கருத்தும் வந்து எப்படியா இருந்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் கடந்து வந்த பாதை எல்லாம் ஒரு சின்ன ஆனால் இனி போக போகிறது எல்லாம் பெரிய தூரமான. அப்போ அந்த இடத்துல மக்கள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை உங்கள்கிட்ட தெரிவின்னு சொன்னால் டாக்டர் ஒரு நல்ல மாதிரி கொண்டு போய் வழி நடத்தணும்னு சொல்லி மக்கள் கேட்கலாம். மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இவ்வளவு காலமும் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை என்ற கடந்து வந்தது இப்போ 106 நாள் 5 நாள் அந்த நாள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் இனி சந்திக்க போகிறது தான் பெருசாக இருக்க போகுது. அந்த நேரத்தில் டாக்டரோட கூட இருந்து டாக்டர் ஒரு நல்வழிப்படுத்துறது உங்களோட பொறுப்புன்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. மக்களுக்கு என்ன சொல்கிறீங்க? முதல் மாதிரி நீ இருக்க மாட்டேன்றதுல எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணினான். இனி எப்படி இருக்கணும், என்ன மாதிரி மூவ் பண்ணணும், பழைய அர்ச்சுனா ராமநாதன் எல்லாமே இனி எம்பி அர்ச்சுனா ராமநாதனா ஆக்டிவாக இருக்கணும். அதுக்காக வந்து பப்ளிக்கிட்ட நாங்கள் எங்களோட பவரை காட்டி நடக்கிறதுன்றதில்லை. நிறைய விஷயங்களில் வந்து கோவப்படுறதை மாற்றிக்கொள்ளணும்ன்றதில் நான் முக்கியமாக கருத்தில் முன் வச்சுனா வேறு ஒன்றும் அவரில் மாற்றத்துக்கு இல்லை. நல்ல நல்ல குணம் படைச்சவர், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், மக்களுக்கு 100% நல்ல அவ்வளோ விஷயங்களையும் எடுத்து செய்வார். பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருக்குன்றதை நான் நேற்று அறிஞ்சு கொண்டு நான் அதொன்று தான் இப்போ எங்களுக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குது. வேறு பிரச்சனையும் இல்லை. மற்றது அமைச்சர்களே இளம் அமைச்சர் தான் நீங்கள்லாம் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றிலே அந்த வகையில் முதலாவது நடவடிக்கையாக நீங்கள் என்ன செய்வீங்க?
பாராளுமன்றம் போய் ஓ போனீங்கன்னு போகிறீங்க தானே அது இல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் முதலாவது போகிறேன்னு சொன்னால் இப்போ ஆஸ் யூஷுவல் ஒரே சொல்லிட்டு பெண்கள் சம்பந்தமாக முதலாவது சமூக வலைத்தளங்கள் தாக்குதலை முதலாவது நிறுத்துவேன். அதை நிப்பாட்டினா தான் எல்லாரும் முன்னுக்கு வருவாங்க. ஸோ அதை நாங்கள் முதலாவது கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் பெண்கள தலைமைத்துவம் முன்னுக்கு வருமென்றதில் நோக்காக இருக்கிறதால அதில் இந்த ஃபோக்கஸ் முதலாக இருக்கும். சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வரணும். லெஜிஸ்லேஷனில் வந்து அவதூறு சைபர் கிரைம்ஸ் என்னதான் லோஸ் இருந்தாலும் அதில் இம்ப்ளிமெண்ட்ற அதில் பனிஷ்மெண்ட் லெவல்களை வந்து நாங்கள் கூட்டி கொள்ளணும். அதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும். அது சம்மந்தமாக நான் டாக்டர்டையும் கதைச்சிருக்கிறேன். நான் வரமாட்டேன் இந்த 2 வருஷம் எந்த கொள்கையில் நான் முதலாவது விரும்புகிறது உண்டு. இதை எடுத்து டாக்டருக்கு வந்து போராளிகளுக்கு செய்யணுமென்றது முதலாவது கொள்கையில் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த விஷயத்தை நடத்தணுமென்ற ஒரு ஆசை. ஸோ இதையும் ஒருக்க முன்னெடுத்து செய்யுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். அதுதான் இந்த முதலாவது விஷயமா இருக்கும். ஓகே, உங்கள் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு வயசு குறைவு, உங்களுக்கு இளம் வயதிலேயே பாராளுமன்ற உறுப்பினராக செல்ல இருக்கிறீர்கள். அட்வான்ஸாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறோம். அதோட இன்னொன்று புலம்பெயர் உறவுகளுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லணும். அது இந்த கேள்வி கேட்காதால அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இல்லை, புலம்பெயர் உறவுகள் ஒரு கேள்விகள் வைக்கிறேன். உண்மையிலேயே நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க. முக்கியமாக பெண்கள் எனக்காக குரூப் எல்லாம் ஓப்பன் பண்ணி டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணி எனக்கு நிறைய விமர்சனங்கள் வரைக்கும் டார்கெட் பண்ணி எனக்காக ஃபேக் ஐடிஸ் எல்லாம் திறந்து அவங்களுக்குமே தனிப்பட்ட ரீதியில் தாக்குதல் நடந்து கொண்டிருந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலி பிக்சர் எல்லாம் எடுத்து அவங்கள ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற மாதிரிலாம் ஃபேக் ஐடிஸ் திறந்து எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லா புலம்பெயர் உறவுகளுக்கு நன்றி. எல்லா மக்களுக்கும் நன்றி. எல்லா புலம்பெயர் உறவுகளுக்கு நன்றி. அடுத்தது எனக்காக ஓட் பண்ண மக்களுக்கு நன்றி. மழையா இருக்கிறதால